ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதிப்பதில், கர்த்தருக்கு துதிகளையும் மகிமையையும் செலுத்துவதில் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்பதில் இந்த வசனம் நமக்கு உணர்த்தி சொல்கிற கூடுதல் செய்தி என்னவென்றால், எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கிரியைகளை நடப்பித்து அவைகளின் மூலமாய் தேவனுக்கு மகிமை கொண்டு சேருங்கள் என்கிற செய்தியை இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது. எப்பொழுதும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் பிதாவை மகிமை